ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை மாவை வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியான ஒரு போண்டா செய்ய போகிறோம். இட்லி மாவு இல்லை தோசை மாவு கூட கொஞ்சம் ஜவ்வரிசியும் கடலை மாவும் சேர்த்து நல்லா சூடாக ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா டேஸ்டியான போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறேன். ஜவ்வரிசி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறோம்னா கொஞ்சம் மதியமே நீங்கள் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். 1 கப் தோசை மாவு எடுத்துருக்கேன். இட்லி மாவு இல்லை தோசை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் தோசை மாவு எடுத்த அதே கப்பில் தான் ஜவ்வரிசியை அளந்து எடுத்தேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி நான் ஜவ்வரிசி எடுத்தேன். நான் எடுத்துருக்கிற தோசை மாவில் உப்பு, சோடா உப்பு எதுவுமே போடலை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 3லேருந்து 4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய், அப்படி இல்லைனா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இப்போ இது கூட நான் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இது கூட மைதா, கோதுமை, கடலை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கடலை மாவு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். போண்டா பதத்துக்கு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடலை மாவு அளவு சொல்ல முடியாது. என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இட்லி மாவு தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கரெக்டாக இவ்வளோ தான் கடலை மாவு சேர்க்கணும்னு சொன்னேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதத்தில் மாவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கோ அது பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டா பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா பதத்துக்கு மாவு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கையில் சும்மா லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். தண்ணியை தொட்டுட்டு போடும்பொழுது கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ அப்படியே திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலர் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. மீடியம்லையும் இல்லாமல் ஃபுல்லாகவும் இல்லாமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது உள்ளேயும் நல்லா போண்டா வெந்து வந்திருக்கும், மேலேயும் நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வெந்து மேலே நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு கூட நம்ம ஜவ்வரிசியும் கடலை மாவும் சேர்த்து சூப்பராக போண்டா ரெடி பண்ணிட்டோம். இந்த போண்டா பர்ஃபெக்டாக வரணும்னா ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். ஜவ்வரிசியை நல்லா 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி வருதோ அப்போது சாப்பிடும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா கையில் எடுத்து மசிச்சிங்கன்னா அப்படியே கூழ் மாதிரி ஈஸியாக மசிஞ்சிடும். பாருங்கள், அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். ரொம்ப சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 பொருளை வச்சு நல்லா டேஸ்டியாக ஈவினிங் டைமில் சூடாக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.